வணக்கம் நண்பர்களே. நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், இதுக்கு அடுத்து வர கொஞ்சம் பியூஸ் வீடியோ சென்னை சம்மந்தப்பட்டது இல்லைன்னு. அந்த வகையில் நீங்கள் நம்ம எந்த ட்ரெயின் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களூரு சென்ட்ரல் டு சாந்திரகாசி விவேக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நான் விவேக் எக்ஸ்பிரஸ் பற்றி முதல்ல சொல்லிடுறேன். சாமி விவேகானந்தாவோட 150வது பிறந்த நாள் முன்னிட்டு இந்தியா முழுக்க 4 ட்ரெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ். அதில் 3 தான் இப்போ ஓடுது, பேலன்ஸ் ஒன்றும் ஓடல. முதல்ல அந்த 4 ட்ரெயின் நம்ம பார்த்துடலாம். ஒன்று வந்து சாந்தகாசி மங்களூர், இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரெயினும் அதுதான். இன்னொன்று வந்து திரிபுகார் டு கன்னியாகுமரி, த லாங்கஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜம்மு தாவி பேந்திரா, மும்பை பேந்திராலேருந்து ஜம்மு தாவி ஒக்கா தூத்துக்குடி. இதில் வந்து நான் 3 ட்ரெயினை பார்த்துருக்கேன். விவேக்கு, அதாவது மூணு விவேக் எக்ஸ்பிரஸ் பார்த்துருக்கேன். பேந்திரா டு ஜம்மு தாவி மட்டும் ஓடுதே கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லலை. இந்த விவேகானந்தாவுக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ரீசெண்டாக இப்போ முடித்தல. ஸோ அப்படி காலேஜ் படிக்கும்போது ஸ்பீச் காம்படிஷன் போயிருந்தேன். எங்கன்னா மயிலாப்பூரில் இருக்கிற விவேகானந்தா ராமச்சந்திரா மிஷன் காலேஜுக்கு வந்து ஸ்பீச் காம்படிஷன் போயிருந்தேன். விவேகானந்தா பற்றி பேசி 3rd ப்ரைஸ் வாங்கிட்டேன். அது ஒரு பெருமை. இந்த ட்ரெயின் எனக்கு இந்த விவேகானந்தாவுக்கு எனக்கு அவ்வளோ லிங்க்கு. ஸோ அந்த பேசி நான் இப்போ 3rd ப்ரைஸ் வாங்கினதால இந்த வீடியோ செய்து அதையும் நான் ஆட் பண்ண எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், பெருமையாக இருக்கும். அதனால் ஆட் பண்ணுறது ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நம்ம ரூட்டை பார்த்துக்கலாம். காசர்கோடு பாலக்காடு வழியாக கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு, திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலாப்பேட்டை, காட்பாடி வழியாக திருப்பதி வந்து சித்தூர், திருப்பதி வந்து ரேணிகுண்டா, கூடூர் வழியாக விஜயவாடா வந்து விசாகப்பட்டினம், கராக்கூர் வழியாக சாந்திரகாசி ரீச் ஆகுது இந்த ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயினுக்கு வந்து ரேக் ஷேரிங் இருக்குது. ஆனால் ரேக் ஷேரிங் பற்றி நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா ரேக் ஷேரிங் வந்து கன்ஃபியூஷன் பண்ணல நீ, அதனால் நான் சொல்ல போகிறதில்ல. இந்த ட்ரெயின் ரேக் ஷேரிங், இந்த ட்ரெயினை வந்து டிமாண்டு பெருசாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருங்க. ஏன்னா நான் சொல்கிறதால நீங்கள் வீடியோவில் பார்த்துருங்க எவ்வளோ டிமாண்டாக இருக்குது இந்த ட்ரெயின். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி பூரி ட்ரெயின் போச்சு. நான் அது முதல்ல எங்கே எடுத்தேன் எதுவுமே சொல்லாமல் சொல்கிறேன். என் ட்ரெயினை வந்து நான் கூடூரில் எடுத்தேன். அது ஏன்னா ஐயோ தீனு வாய் கொள்ளாத. ஏன்னா நான் வந்து இந்த காசிக்கு போயிருந்தேன்ல, அப்போ சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் வந்து டைவர்ஸ் பண்ணி விட்டாங்க, ரூட் டைவர்ஸ் பண்ணி விட்டாங்க. அப்போ கூடூரில் தான் போய் 5:30 மணிக்கு ட்ரெயின். நாங்கள் ஒரு 1:30 மணிக்கெலாம் போய்ட்டு தான் கனெக்டிவிட்டி கம்மி கொஞ்சம் எங்கள் ரூட்டில். ஸோ அதனால் போயிட்டோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், 12:00க்கெலாம் போனதால ஒரு அந்த கேப்பில் 1, 2, 3 ஒரு 5-6 ட்ரெயின் போயிட்டுருக்கும். இதுக்கு முன்னாடி போன பூரி திருப்பதி பூரி எக்ஸ்பிரஸ் வந்து செம்ம டிமாண்டு. அதுக்கு பின்னாடி இந்த ட்ரெயினும் டிமாண்டு. ஏன்னா அவ்வளோ கூடுதல் இருந்தால் பார்த்தேன். அன்ரிசர்டுக்கே இல்லை, எங்கள் தலைவன் சங்கமித்ரா ரெஸ்டாரண்ட்லாம் வேணும், அதுவும் அதுக்கு மேலே. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்மளது இல்லை, மழை நஞ்சு பெருசாக இருக்கு வண்டி. போர்டே தெரியல. பின்ன இந்திக்காரன் ஊருக்கு போகிறோன்னா இந்திக்காரங்க தான் நிற்பாங்க.
அப்போவே நான் இதுதான் இருப்பாங்க. நான் இது கூட நினச்சாதான் தானே நான் அது எடுப்பா நினச்சேன். அது நிற்க வச்சது தான். ஏயா பாவம். ஸ்லீப்பர்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி நின்று வருவாங்க. அதிரி கூட நின்று வருவாங்க. மங்களூர் சென்ட்ரலு ஷாலிமார். இப்போ தான் ஒரு விஷயம் நல்லா புரிய வருது. இந்த ட்ரெயின் எந்த வீடியோ நான் எடுத்தாலும் கமெண்ட்ஸ் இப்போ மோஸ்ட்லி வரமாட்டேங்குது. அது ஏன் எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிய வருது. ஆள் பேருக்கு நவர் பயில். ஏன்னா அந்த ஸ்பீச் 3 அதுக்கு மேலே 2 வாட்டி சொல்லிதான் ஸ்பீச்சு. 2 வாட்டி பாசிட்டிவ் போயிட்டு பண்ணேன். அந்த ஹார்ட் ஒர்க் நான் விடாமல் 3ஆவது வாட்டி ட்ரை பண்ணாமல் நான் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. எனக்கு தேர்ட் ப்ரைஸ் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஏன்னா 1000 ரூபாய் வாங்கினதுனால பெருமையானா நீங்கள் கேட்டுக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பெருமை தான். நம்ம சம்பாதிச்ச ஒரு சின்ன ஒரு ரூபா வந்து நம்ம சொந்த காலில் சம்பாதிச்சா அது நம்ம தனி பெருமை தான். அந்த மாதிரி அதெல்லாம் விட்டுருங்க. இந்த ட்ரெயின் வந்து ரிவர்சல் இருக்குது. எங்கன்னா விசாகப்பட்டினம் ரிவர்சல் இருக்குது. விசாகப்பட்டினத்துக்கப்புறம் வேறு ரிவர்சலுக்கு அப்புறம் மறுபடியும் பாருங்கள் வாய்க்கு வருது. விசாகப்பட்டினத்தில் ரிவர்சல் எடுத்து இந்த ட்ரெயின் போவோம். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்னா இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். என்னென்னா ஒரு சில ட்ரெயின் வந்து விசாகப்பட்டினத்தை ஸ்கிப் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபாஸ் பைபாஸ் ட்ரெயினே இருக்குது விசாகப்பட்டினத்துக்கு. அது வழியாக ஒரு சில ட்ரெயின் ஸ்கிப் பண்ணோம். நான் வாரிஸ் ட்ரெயின் ஆப்பில் போட்டு பார்த்தேன். விசாகப்பட்டினம் ஸ்டாப்பிங் தான் காமிச்சிது. ஸோ அதனால் இந்த வீடியோலாம் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு பிடிச்சா வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சொல்ல மாதிரி அடுத்த வீடியோ இதோட சூப்பரான இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவும் போன ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் மாதிரி எனக்கு 100 ரூபாய் தாண்டிச்சுன்னா அடுத்த வீடியோ போடுவேன். இந்த வீடியோ தாண்டிச்சுன்னா. ஸோ பாய்.